friends, welcome to Web Design Tamil tutorial part 15. நான் சேனோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவரை என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அது ஒரு வெப் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முதல்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி சொன்னதை தான் இப்போ நம்ம வந்து ரீகால் பண்ண போகிறோம். டொமைன் நேம் வந்து வாங்கணும், எப்படி வாங்குறதுன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி சர்வர் எப்படி வாங்குறது அப்படின்ட்டு. டொமைன் நேம் சர்வர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக சில டூல்ஸ் சொல்லியிருந்தேன். அதாவது வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு பிளாக் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பிளாக்கர் அப்படின்ற டுட்டோரியல்ஸ் இருக்கும், நீங்கள் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னோடய வெப்சைட்டில். அதேமாதிரி வேர்ட் ப்ரெஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தோன்னா பிளாக் க்ரியேட் பண்ணுறது. அதேமாதிரி வேர்ட் ப்ரெஸ் பார்த்து நம்ம பிளாக் மாதிரியே வேர்ட் ப்ரெஸ் க்ரியேட் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த வேர்ட் ப்ரெஸ் வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தனியாக ஒரு டுட்டோரியல்ஸ் போட்டிருப்பேன், அதை பார்த்து நீங்கள் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸும் கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் வேர்ட் ப்ரெஸ் அப்படின்றது. அதேமாதிரி ட்ரீம் வியூவர் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதில் ட்ரீம் வியூவர்ன்றதும் ஒரு மெத்தடு, அதாவது இது ஒரு சாஃப்ட்வேரு. இதையும் வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாகவே வேர்ட் ப்ரெஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலையும் நீங்கள் வந்து என்னோடய வெப்சைட்லேயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை என்னோடய யூடியூப் ப்ளேலிஸ்ட்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேரு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாத நானே ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் எழுதி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதாவது HTML அந்த மாதிரி லாங்குவேஜஸ் பார்த்தோன்னா இருக்குது. நீங்கள் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், இன்னும் இது இல்லாத இன்னும் அட்வான்ஸாக பண்ணணுன்னா HTML5, PHP இந்த மாதிரி லாங்குவேஜஸும் வெப்சைட்டில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அது வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது பப்ளிஷ் பண்ணுறதுக்கான மெத்தடில் கூகுள் வெப்மாஸ்டர் டூல்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வெப்மாஸ்டர் டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுனாலையும் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னோடய வெப்சைட்டில். அதே மாதிரி SEO, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த SEO அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம் நம்ம வெப்சைட்டை விசிபிள் பண்ணுறதுக்காக, அதை பற்றியும் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி கூகுள் அட்சன்ஸ் பார்த்தோன்னா இது இப்போ இங்கே சொல்லியிருக்க எல்லா மெத்தடுமே நம்ம ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முழுமையாக நம்ம வெப்சைட் வந்து விசிபிள் ஆகி நார்மலாக இப்போ நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா மெத்தடும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா அப்புறம் முதல்ல ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம வெப்சைட் வந்து நிறைய வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணோம்னா இந்த எல்லா டூல்ஸும் நம்மளுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் நீங்கள் போய் கற்றுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.